இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான தக்காளி தொக்கு. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். வாங்க இதை டேஸ்டாவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இந்த தக்காளி தொக்கு ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இது வந்து வேக வச்செல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை எதுவுமே அரைக்காமல் நம்ம செய்யும் போது டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். பாருங்க, இப்போ வந்து டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுலேயே 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். பாருங்க, இது கடைசியாக எடுத்து போடும் போது நம்ம என்ன பண்ணலாம், 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க, ஒரு 10 மிளகு எடுத்துக்குங்க. இது எல்லாமே இந்த சூட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் அப்படின்னா இது ஒரு 250 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. டேஸ்ட்டுன்றதோட நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வறுத்ததெல்லாம் பொடி பண்ணியிருக்கோம்ல, இந்த பொடி பண்ணதுலேயே அந்த புளியும் எடுத்து பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும், நமக்கு தண்ணியே சுத்தமாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த புளியை வந்து நல்ல எண்ணெயிலேயே பொரிச்சுட்டு இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதிலே போட்டு இதையும் பவுடர் பண்ணிடலாம். அப்போ நம்ம தக்காளி தொக்கு செஞ்சோன்னு இதை சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு, இதை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். தட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்கும் போது நல்லா மணமா இருக்கும். இதுல நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குங்க. அப்போ வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இதை அரைக்கலாம் வேண்டாம், முழுசாவே போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம். பொடியெல்லாம் பண்ண வேண்டாம், இதுலயே போடுவோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேகட்டும். இப்ப காஞ்ச மிளகா, ஒரு 5 காஞ்ச மிளகாய நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு வந்து சீக்கிரமா செஞ்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம செய்யும் போது எண்ணெயெல்லாம் வந்து மேலே தெரிக்கும், தக்காளி எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனா இந்த தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து வதக்கி செய்யும் போது சீக்கிரமும் செஞ்சிடலாம், எல்லா இடமும் தெரிக்காது. இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தக்காளி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி, இதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும்.
அதுக்குள்ளே இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த புளி, இந்த தொக்கு, அதாவது இந்த பவுடர்லாம் இருக்கு இல்லையா, இந்த புளியோடய சேர்ப்பா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. புளி வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. அதனால இதுலேயே பவுடர் பண்ணிடலாம். பாருங்க, புளியை வந்து எண்ணெயிலேயே பொரிச்சிட்டு இந்த பவுடர்லேயே போட்டு நம்ம அரைச்ச உடனே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்ல பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. இது அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதுக்காக தண்ணி எல்லாம் ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து இந்த தொக்குல கிடைக்கும். பாருங்க, இப்போ லேசாக இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும் போது நமக்கு வந்து இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நடுநடுல அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரம்லாம் என்னென்ன போடணும், இந்த பொடியை எந்த நேரத்தில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத அப்புறமா பார்ப்போம். பாருங்க, எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், வெல்லமோ நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இன்னும் டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்ல வெல்லம்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை வந்து எதுவும் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட மத்து இருந்ததுன்னா அதில் வந்து சும்மா வச்சு ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சி விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடும் போது இந்த தக்காளி எல்லாம் உங்களுக்கு அப்படியே வாயில படும் போது ஒரிஜினல் நீங்கள் அப்போ செஞ்சு வச்ச தக்காளி தொக்கு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இது சப்பாத்திக்கெல்லாம் டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்சி சமையல். தேங்க்யூ.